10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ. இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவின் தனித்துவமான குரல் இயக்குனர் மற்றும் நடிகர் செல்வராகவன். சமீபத்தில் அவர் தனது நடிப்பு பயணம் குறித்து சில சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். ஒரு கலைஞனாக அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது என்பதை வெளிப்படையாக பேசினார். கலட்டா பிளஸ் உடனான ஒரு நேர்காணலில் தனது மனதின் ஆழத்தில் உள்ள சில எண்ணங்களை அவர் வெளிப்படுத்தினார். இது பல ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் அதே சமயம் புரிதலையும் கொடுத்தது. அவரது இந்த வெளிப்படையான பேச்சு சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. செல்வராகவன் சண்டை காட்சிகளில் நடிப்பதை மிகவும் விரும்புவதாக கூறினார். சண்டை காட்சிகளில் நடிப்பது எனக்கு எப்போதுமே பிடித்த ஒன்று என்று அவர் அழுத்தமாக தெரிவித்தார். இந்த உடல் உழைப்பு அவருக்கு மிகவும் பிடித்தமானதாம். சிறு வயதிலிருந்தே ஜாக்கி சான் மற்றும் ப்ரூஸ் லீ படங்களின் தீவிர ரசிகராம் செல்வராகவன். அந்த படங்களை பார்த்து வளர்ந்ததால் சண்டை காட்சிகளின் மீது அவருக்கு ஒரு தனி ஈர்ப்பு உண்டு. அதுவே இன்றும் தொடர்கிறது. ராயன், சாணி காகிதம் போன்ற படங்களில் அவரது சண்டை காட்சிகள் பேசப்பட்டன. சமீபத்தில் வெளியான பால்டி படத்திலும் ஒரு சண்டை காட்சியில் அவர் நடித்திருக்கிறார். உடல் ரீதியான உழைப்பு அவருக்கு ஒருபோதும் சவாலாக இருந்ததில்லை. சண்டை காட்சிகளில் ஈடுபடுவது அவருக்கு ஒருவித உற்சாகத்தையும் திருப்தியையும் தருகிறது. ஒரு நடிகராக அந்த சவாலை எதிர்கொள்வது அவருக்கு மிகவும் பிடித்தமான அம்சம். சண்டை காட்சிகளை விரும்புவது ஒரு புறம் இருக்க, நடனம் ஆடுவது அவருக்கு மிகவும் கடினமான விஷயமாம். அதுதான் எனக்கு மிகவும் கஷ்டமான ஒன்று என்று அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். நடன இயக்குனர்கள் 1-2-1-2 என்று சொல்லிக் கொடுத்தாலும் தனக்கு எதுவும் வராது என்று வேடிக்கையாக கூறினார். நடன அசைவுகளை பிடிப்பது அவருக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்கிறது. தனுஷ் மற்றும் சிம்பு போன்ற சிறந்த நடனக் கலைஞர்களை அவர் வியந்து பார்க்கிறார். அவர்கள் எப்படி உடலை வளைத்து இவ்வளவு துல்லியமான நேரக் கட்டுப்பாட்டுடன் நடனம் ஆடுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் ஆச்சரியப்பட்டார். தனது 5 வயது குழந்தை கூட மிக அழகாக நடனம் ஆடுவதாக கூறினார். அவர்கள் எல்லோரும் எப்படி இதைச் செய்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை என்று தனது வியப்பை வெளிப்படுத்தினார். இயக்குனர்கள் அவரை எப்படியாவது நடனம் ஆடச் சொல்லும்போது அவருக்கு ஒருவித சங்கடம் ஏற்படுமாம். இங்கே ஏதோ தவறு இருக்கிறது என்று எனக்கு தோன்றும் என்று தனது உணர்வுகளை பகிர்ந்து கொண்டார். ஒருவேளை நான் ஒரு நல்ல நடனக் கலைஞன் இல்லையோ, ஒருவேளை நான் அதற்காக பிறக்கவில்லையோ என்று கூட நினைப்பாராம். இந்த வெளிப்படையான பேச்சு அவரது நேர்மையை காட்டுகிறது. ஒவ்வொரு கலைஞருக்கும் ஒரு பலம், ஒரு பலவீனம் இருக்கும் என்பதை இது உணர்த்துகிறது. செல்வராகவன் தனது பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு அதை வெளிப்படையாக பேசுவது பாராட்டத்தக்கது. ஒரு நடிகராக செல்வராகவன் தொடர்ந்து புதிய பரிமாணங்களை தொட்டு வருகிறார். அவரது அடுத்த படமான ஆரியனில் அவர் ஒரு தொடர் கொலைகாரன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்த கதாபாத்திரம் அவரது நடிப்புத் திறனுக்கு மேலும் ஒரு சவாலாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. செல்வராகவனின் இந்த வெளிப்படையான கருத்துக்கள் அவரது கலை பயணத்தின் ஒரு சுவாரஸ்யமான பகுதியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.